ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த செய்தியின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கிற யாராக இருந்தாலும் அவர் உள்ளத்திலே நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமையடைவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மேல் நினைவாயிருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறார். அதே வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. 1 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 15-16. 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். இந்த பகுதியிலே அவர் பக்தனாகிய தேவனை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்லுகிறார், 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். ஆபிரகாமோடே பண்ணின உடன்படிக்கை, ஈசாக்கு கிட்ட உடன்படிக்கை என்றைக்கும் நாம் நினைக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்க, தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆசீர்வதிக்க நாம் அவருக்கு நினைப்பூட்டும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் முதலாவது அழைத்த போது ஆதியாகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்திலே வீதமாக ஆபிரகாமிடத்திலே அழைக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவர் அழைக்கும்போதே நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொன்னார். அதற்கு மூல காரணம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆபிரகாமை அழைக்கும்போது அவனுக்கு 79 வயது என்று சொல்லி பார்க்கிறோம். அழைத்தபோது பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். 99 ஆண்டுகள் ஆகியும் அவன் பெரிய ஜாதியாக மாறவில்லை.
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்னார். எதுவும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததைப் போல தெரியவில்லை. ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை நம்பி விசுவாசித்தான். அதை அவனுக்கு அவர் நீதியாக எண்ணினார் என்று வேதம் சொல்கிறது. அவனுக்குள் ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என்னை பெரிய ஜாதியாக மாற்றுவார், என்னை ஆசீர்வதிப்பார், என் பெயரை பெருமைப்படுத்துவார், நான் ஆசீர்வாதமாய் அநேகருக்கு இருப்பேன் என்று அடிக்கடி அறிக்கை செய்திருக்க கூடும் என்று விசுவாசிக்கிறோம். உதாரணத்திற்கு பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு மகனை ஈசாக்கை கொடுத்தார். ஈசாக்குக்கு ஏசா யாக்கோபு என்கிறதான 2 புத்திரர்களை கொடுத்தார். யாக்கோபுக்கு 12 கோத்திரங்களை கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அப்போது ஆபிரகாமுக்கு ஒரு மகன், ஈசாக்குக்கு 2 மகன்கள், யாக்கோபுக்கு 12 கோத்திரங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை அழைக்கும்போது ஆபிரகாம் யோசித்திருப்பார். அவரே சொல்லுகிறார், இந்த எலியேசர் உமக்கு முன்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், உன் கற்ப பிறப்பாக இருக்கக்கூடிய ஈசாக்கே உன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன் மூலம் அவனுக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அப்படியாக ஏசா யாக்கோபை கொடுத்தார். யாக்கோபின் நிமித்தம் 12 கோத்திரங்களை கொடுத்து கடற்கரை மணலத்தனையாய் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல் மின்னும்படி பிரகாசிக்கும்படி பலுகி பெருகும்படி ஆதாமிடத்திலே சொன்னார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்ன ஆதாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தமும் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தமும் யாக்கோபின் மூலம் நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆதியாகம புஸ்தகம் 1வது அதிகாரம், ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலே தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். இங்கே பார்க்கும் பொழுது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை எப்படி வெளிப்பட்டது? அவர் நோவாவை ஆசீர்வதிக்கிறார், நோவாவின் 3 குமாரர்களை ஆசீர்வதிக்கிறார், 3 மருமகள்களை ஆசீர்வதிக்கிறார், நோவாவின் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ தேவன் நோவாவை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, நோவாவின் குடும்பத்தை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, நோவாவின் பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, நோவாவின் பேரப்பிள்ளைகளை மட்டும் ஆசீர்வதிக்கவில்லை, நோவாவோடு வசித்த, நோவாவோடு சஞ்சரித்த சகல காட்டு மிருகங்களையும், ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும், காட்டிலே வசிக்கிற அனைத்து மிருகங்களையும், காட்டெருமைகளையும், மான், செம்மறி ஆடு, வெள்ளாடு,
ஊர்வன பரப்பன எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார், நினைத்தருளினார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, நீதிமானோ மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான். எப்படி மிருக ஜீவன்களை காப்பாற்றுகிறான்? நோவா கர்த்தருக்கு பயந்தவனாயிருந்தான், கீழ்ப்படிந்தான், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்தான். அதன் மூலம் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் மிருக ஜீவன்களுக்கும் அவன் ஆசீர்வாதத்தை பெற்று தந்தான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 7:5. நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். இதற்கு நோவா ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு என்ன காரணம்? கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட படியெல்லாம் அவன் செய்தான். அப்போ நீயும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால், நீயும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நீயும் உன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், நீயும் உன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நீயும் உன்னோடே சார்ந்து வாழ்கிறதான சகல மனிதர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், கர்த்தர் கட்டளையிடுகிறபடியெல்லாம் செய்வாய் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்கிறோம். யோவான் ஆதியாகம புஸ்தகம் 8:14. ஆபிரகாமை நோவாவை தேவன் அழைக்கும்போது 600 வயதாயிருந்தான். இப்பொழுது 601 ஆண்டும் 58 நாட்களுமாக அங்கு இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. நோவா ஆதியாகம புஸ்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனம். 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. அங்கே பார்க்கும் பொழுது அவனுக்கு 13, அவனுக்கு 660 வயதாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான், பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. கிட்டத்தட்ட 1 வருடமும் 58 நாட்களும், ஏறக்குறைய 1 வருடமும் 2 மாதமும் தேவன் நியமித்தபடி பேழைக்குள்ளாகவே வாழ்க்கையை நடத்தினான். அதன் மூலம் தேவன் அவனையும் குடும்பத்தையும் சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தார் என்றால் என்ன அர்த்தம்? அவைகளை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். அங்கு நோவாவை நினைத்தருளினார், மிருக ஜீவன்களை நினைத்தருளினார் என்று பார்க்கிறோம். இங்கு ராகேலை கர்த்தர் நினைத்தருளினார். அவள் தேவ சமூகத்தில் கண்ணீரோடு விண்ணப்பித்து ஜெபித்தாள், புலம்பினாள், அழுதாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் தேவனிடத்தில் விண்ணப்பிக்கும் பொழுது, மன்றாடும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது நம்மை அவர் நினைத்தருளுகிற தேவனாயிருக்கிறார். நம்மேல் மனதுருகுகிற தேவனாயிருக்கிறார் என்று வேதத்திலே பார்க்கிறோம்.
ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைந்தருளினார். இங்கே பார்க்கும் பொழுது அன்னாள் தேவ சமூகத்தில் மனங்கசந்து அழுகிறாள். தேவனிடத்தில் தன் அங்கலாய்ப்பை தெரிவிக்கிறாள். இருதயத்தின் பாரங்களை தேவ சமூகத்தில் அழுது ஊற்றுகிறாள். அதை தேவன் நினைத்தருளினார், நினைத்து பார்த்தார், அவன் ஜெபத்தை நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியாக அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவனை தேசத்திற்கே தான் முதல் பெயர்செபா மட்டும் அவன் தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அவனை ஆசீர்வதித்தார். அவன் சாமுவேல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறதை இங்கே பார்க்கிறோம். யாத்திராகம புஸ்தகம் 2வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஒரு வார்த்தை இவ்விதமாக குறிப்பிடுகிறது. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். இஸ்ரவேல் மக்கள் 430 வருடங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டவர்களாய், பார்வோனிடத்திலே அடிமைப்பட்டவர்களாய், ஆலோட்டிகள் நிமித்தம் வாரினால் அடிப்பட்டவர்களாய், ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கை கசந்து போனதாய் காணப்பட்டது. அவர்கள் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணித்துளியும், ஒவ்வொரு மணி நேரமும் அவர்கள் மனங்கசந்து தேவனை நோக்கி விண்ணப்பித்தார்கள், ஜெபித்தார்கள், கூக்குரலிட்டார்கள். அங்கு வேதம் சொல்கிறது, யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, நண்பனே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலுள்ளவர்கள் நிமித்தம் அல்லது உங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிமித்தம் அல்லது உங்களை துன்பப்படுத்த வேண்டும், கொடுமைப்படுத்த வேண்டும், அல்லது உங்களை இல்லாமல் போக வேண்டும், செய்ய வேண்டும் என்று சொல்லி யார் உங்களுக்கு விரோதமாக கங்கணங்கள் கட்டினாலும், தேவன் உங்களுடைய கூக்குரலை, உங்களுடைய நினைவுகளை, உங்களுடைய அங்கலாய்ப்பை, உங்களுடைய பதற்றத்தை, உங்களுடைய உபத்திரவத்தை தேவன் ஒரு இடத்திலே சொல்கிறார். அவர்கள் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து அவர்கள் அவர்கள் படுகிற பெருமூச்சை கேட்டேன், ஆகையால் நான் இறங்கி வந்தேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்படியாக நீ எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய அங்கலாய்ப்பை கேட்கிறார். ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டவர், உன்னுடைய அங்கலாய்ப்பையும் உன்னுடைய கண்ணீரையும் கண்டு உன் கண்ணீரை துடைக்க அவர் நினைத்திருக்கிறார். மார்த்தாள் மரியாள் 2 சகோதரிகளும் தன்னுடைய சகோதரனாகிய லாசரு மரித்துவிட்டான், இனி உதவி செய்ய யாருமே இல்லை என்று கண்ணீரோடு இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். அவர்களுடைய கண்ணீரை கண்டு இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய கண்ணீரையும் இயேசு கிறிஸ்து கவனிக்கிறார், கேட்கிறார், உற்று நோக்குகிறார்.
உங்களை கண்ணோக்குகிறார், உங்கள் மீது நினைவாயிருக்கிறார். ஆகையால் வேற்ற காலத்திலே உங்களை நினைத்தருளும்படி, உங்களை உயர்த்தி அருளும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நீங்கள் அவர் சமூகத்திலே அடங்கியிருக்கும்போது, கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்கும் பொழுது, அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கி அவர்களை இன்னும் தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவர்களுக்கு இறங்கினார், அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகினார், அவர்களை நினைத்தருளினார் என்று வேதம் சொல்கிறது. மத்தேயு புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுடைய வியாதிகளையும் நோய்களையும் குணமாக்கினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து வியாதிகளை குணமாக்கி விடுதலை கொடுத்து பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகையால் உன்னை சுற்றிலும் தேவன் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் கடந்து வருகிறவராய் இருக்கிறார். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுவாயானால் நிச்சயமாகவே தேவனை உயர்த்தி மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமும் நீதியும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர். ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், நோவாவை ஆசீர்வதித்தீர், ராகேலை ஆசீர்வதித்தீர், அன்னாளை ஆசீர்வதித்தீர், இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதித்தீர், நோவாவின் மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்தீர். அதே போல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீர். அவர்கள் இந்த செய்தியின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே மகிமை அடைவீராக. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.